Hi viewers, welcome to VS Crafts channel. In the video நம்ம just 5 vocabularies with simple usage sentences ஓட பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். So today's our first vocabulary sober. Sober அப்படினா ஒரு நிதானமா இருக்கிறது, குடிமயக்கத்துல இல்லாம, குடிபோதையில இல்லாம நிதானமா இருக்கிறத sober அப்படினு மென்ஷன் பண்ணலாம். They are not sober. அவர்கள் நிதானமாக இல்லை. You need to be sober. நீ நிதானமாக இருக்க வேண்டும். Are you sober? நீ நிதானமா இருக்கிறியா? Take a glass of water to sober yourself. ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சு உங்களை நிதானப்படுத்திக்கிங்க. Our second vocabulary threaten அப்படினா ஒரு அச்சுறுத்தல், மிரட்டுறத threaten அப்படினு சொல்லலாம். Someone is threatening him. யாரோ அவரை அச்சுறுத்துறாங்க, மிரட்டுறாங்க. He faced legal threaten. அவர் சட்ட ரீதியான அச்சுறுத்தல்களை சந்தித்தார். அவர் சட்ட ரீதியான மிரட்டல்களை சந்தித்தார். Don't threaten me. என்ன அச்சுறுத்தாத, என்ன மிரட்டாத. The robbers are threatening the public at night. கொள்ளையர்கள் பொதுமக்களை இரவுல அச்சுறுத்துறாங்க, மிரட்டுறாங்க. Our third vocabulary distress. அப்படின்னா கொஞ்சம் ஒரு ரொம்ப துயரப்படுற நிலையில இருக்கிறது, வேதனையில இருக்கிறத distress அப்படின்னு சொல்லலாம். He was in distress. அவரு மிகவும் துயரத்துல இருந்தாரு, வேதனையில இருந்தாரு. She was in such distress, so I didn't want to leave her. அவ ரொம்ப துயரத்துல இருந்ததால என்னால் அவளை விட்டுட்டு வர முடியல. Don't say anything to distress the patient. Patient துயரப்படுற மாதிரி, வேதனைப்படுற மாதிரி அவர்கிட்ட எதையும் சொல்லாதீங்க. She was in distress when her child became ill. அவளுடைய குழந்தைக்கு உடம்பு சரியில்லாத பொழுது அவள் துயரத்தில் இருந்தாள், வேதனையில் இருந்தாள். Our fourth vocabulary awareness. Awareness அப்படின்னா ஒரு விழிப்புணர்வு. The public has awareness of the disease. பொதுமக்களுக்கு அந்த டிசீஸை பற்றி ஒரு awareness இருக்கு. Doctors are trying to increase awareness for diabetes to his patients. டாக்டர்கள் அவர்களுடைய பேஷண்ட்டுக்கு நீரிழிவு நோய், சர்க்கரை நோயை பற்றி ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த முயற்சிக்கிறாங்க. This is the awareness program for drivers to avoid an accident. டிரைவர்ஸ் ஆக்சிடென்ட் இல்லாமல் வண்டி ஓட்டுறதுக்காக நடத்தப்படுற ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சி. He tried to increase awareness of the dangers of smoking. அவர் ஸ்மோக் பண்ணுறதுனால வர ஆபத்தை பற்றி விழிப்புணர்வு அதிகப்படுத்துறதுக்கு முயற்சிக்கிறாரு. ஸோ டுடேஸ் அவர் லாஸ்ட் vocabulary ப்ரிஸ்கிரிப்ஷன். அப்படின்னா மருந்து சீட்டு. டாக்டர்லாம் நம்ம டாக்டரை போய் பார்க்கும்போது ஒரு சீட் எழுதி தராங்களே, மருந்து சீட்டு. ஸோ அதை ப்ரிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லலாம். அட் த சேம் டைம் ஒரு மருந்தை எப்படிலாம் சாப்பிட்ணுன்னு சொல்கிறதையும் ப்ரிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணுறாங்க. அதே மாதிரி என்னென்ன மாதிரி வைத்தியம் பண்ணுறாங்க அப்படின்றதையும் ப்ரிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லி தான் மென்ஷன் பண்ணுறாங்க. The doctor told me to take the medicine as per the prescription. டாக்டர் என்கிட்ட ப்ரிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற மாதிரி மருந்து மாத்திரை சாப்பிட சொன்னார் அப்படின்னு சொல்கிறது. ப்ரிஸ்கிரிப்ஷன் அப்படின்றது மருந்து சீட்டு. ஸோ டாக்டர் என்கிட்ட மருந்து சீட்டில் இருக்கிற மாதிரி மருந்துகளை சாப்பிட சொன்னார். The doctor gave me a prescription for fever. டாக்டர்
என்கிட்ட மருந்து சீட்டு ஃபீவருக்கான மருந்து சீட்டை கொடுத்தாரு. I bought the medicine in the prescription. நான் மருந்து சீட்டில் இருக்கிற மருந்து மாத்திரைகளை வாங்கிட்டேன். Medicines are only available on prescription. மருந்து சீட்டு இருந்தால் தான் மருந்து தரப்படும். ஸோ வீவர்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கமெண்ட்ஸ் என்னன்றதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ வீவர்ஸ்.